பக்தி பசி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நாம கார்த்திகை தீபம் ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கணும்ங்கிறத பார்க்க போறோம். கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்கும் உகந்த மாதம். அதே சமயம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபமும் மிகவும் பிரசித்தி பெற்றது. அதனால சிவபெருமானையும் வழிபாடு செய்யணும், முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யணும். தீபம் எப்போ ஏற்றணும், எத்தனை தீபங்கள் ஏற்றணும், சிவனை வழிபடும் முறை என்ன, முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் முறை என்ன, விரதம் எப்படி முறைப்படி இருக்க வேண்டும், இந்த தீப திருநாள்ல விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும், நெய்வேத்தியமா நாம என்ன படைக்கணும், விரதத்தை எப்படி முறைப்படி நிறைவு செய்யணும், இப்படி முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிட இந்த வீடியோவை முழுசா பாருங்க. 3/12/2025 அன்றுதான் நமக்கு கார்த்திகை தீப திருநாள் வருது. இன்றைய நாள் காலை சூரிய உதயத்திற்கு முன்பாகவும் மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் நாம விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். பிரம்ம முகூர்த்தத்திலும் விளக்கேற்றணும், அதே சமயம் சாயங்காலமும் விளக்கேற்றணும். அதிகாலையில் ஏற்றிய விளக்கை அரை மணி நேரத்திற்கு பிறகு குளிர வைத்துக் கொள்ளலாம், தவறு இல்லை. இனி வழிபாட்டு முறையை பார்க்கலாம். வழிபாடு முறைன்னு வரும்பொழுது விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம், அல்லது வீட்டிலேயே தீபம் ஏற்றி சாயங்காலம் பூஜை செய்து வழிபாடு செய்யலாம். இந்த ரெண்டு முறையில எந்த முறையிலாவது வழிபாடு செய்யலாம். விரதம் இருக்க முடியாதவங்க எப்படி வழிபாடு செய்யணும், அல்லது விரதம் இருக்கிறவங்க எப்படி வழிபாடு செய்யணும்னு தொடர்ச்சியா பார்க்கலாம். 2ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கே நீங்க பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி வைக்கணும். அதே சமயம் வீட்டையும் சுத்தம் செய்திடணும். ஏன்னா 3ஆம் தேதி அதாவது கார்த்திகை தீப நாள் அன்னைக்கு நாம அதிகாலையிலேயே எழுந்தரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றணும். அதனால அதுக்கு முந்தைய நாளே எந்த அளவிற்கு வேலையை செய்து முடிக்க முடியுமோ அந்த அளவிற்கு செய்து முடிச்சிடுங்க. பூஜை பொருட்கள், எண்ணெய், விளக்கு, திரி போன்றவைகள் அனைத்தையும் முந்தைய நாளே வாங்கி வச்சிடுங்க. அடுத்த நாள் அதிகாலையில் எழுந்தரிச்சு குளிக்கணும். என்னால குளிக்க முடியாது, ரொம்ப குளிர்ந்து நினைக்கிறவங்க இந்த ஒரு நாள் எப்படியாவது குளியுங்க. உடல் நலம் சரியில்லாதவங்க மட்டும் குளிக்க வேண்டாம், மற்றவங்க கண்டிப்பா இந்த ஒரு நாள் அதிகாலையிலேயே குளிச்சிடுங்க. ஒருவேளை குளிக்க தவறிட்டா கூட ஐயோ எல்லாரும் குளிச்சுட்டு நல்லபடியா விளக்கேற்றாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். நம் அப்பன் எல்லாவற்றையும் ஏற்றருள்வார், கலங்க வேண்டாம். நீங்க உங்களால முடியாததுனால தானே அதை செய்யல, அதனால நீங்க பூஜையை நல்ல விதமா செய்யலாம், தவறில்லை. அதே சமயம் நீங்க சுத்தபத்தமாகவும் ஒழுக்கமாகவும் கண்ணியமாகவும் இருக்கின்றீர்களா அப்படிங்கறத நீங்களே உங்களை பரிசோதிச்சு உறுதிப்படுத்திக்கோங்க. 5 மணியிலிருந்து 6 மணி வரை விளக்கு எரியட்டும், அதன் பிறகு குளிர வைத்து விடலாம். நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய பூஜை அறையில சென்று அமர்ந்து பூஜை செய்யணும். சாதாரண பூஜை தாங்க. விளக்கேற்றி தீப தூப ஆராதனை காண்பிச்சு உங்களுக்கு முடிஞ்ச பதிகங்களை பாடுங்க. சிவபெருமானை வழிபாடு செய்யறவங்க சிவபெருமானின் 108 போற்றி, தேவாரம், திருவாசகம் போன்ற பாடல்களை பாடலாம். முருகப்பெருமானை வழிபாடு செய்யறவங்க கந்த சஷ்டி கவசம், முருகப்பெருமானின் 108 போற்றிகளை பாடுங்க போதும். இந்த நாள்ல விரதம் இருக்கிறவங்க காலை மதியம் 2 நேரமும் பட்டினியா இருந்து விரதம் இருக்கலாம். இரவு மட்டும் உணவு உண்ணலாம். இந்த கார்த்திகை தீப விரதம் வெறும் ஒரு நாள் தாங்க. ஒரு நாள் எப்படியாவது மனசை பொறுத்துட்டு நீங்க பட்டினி விரதம் இருக்க முயற்சி பண்ணுங்க. இல்ல எனக்கு உடல் நலம் சரியில்லை, என்னால பட்டினியா இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் பால், பழம், இளநீர், பஞ்சாமிர்தம், கடவுளுக்கு நெய்வேத்தியமாக படைத்த பிரசாதம் போன்ற எதையாவது சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். உப்பு போடாத தயிர் சாதம் கூட நீங்க சாப்பிடலாம். ஆனா நீங்க எது சாப்பிட்டாலும் காலையில சாப்பிட்டுட்டு மதியம் பட்டினியா இருங்க. நீங்க முழு பட்டினி விரதம் இருந்தாலும் சரி, அல்லது ஒருவேளை சாப்பிட்டு விரதம் இருந்தாலும் சரி, கண்டிப்பா தண்ணீர் குடிக்கணும். தண்ணீர் குடிக்காத விரதம் என்று ஒரு விரதமே கிடையாது. அதனால நீங்க உங்களையே வருத்திக்கிட்டு தண்ணீர் குடிக்காம இருக்காதீங்க. கோவிலுக்கு போனதும் மயக்கம் வரும், அதனால நிச்சயமா நீர்ச்சத்து உடலுக்கு தேவை, அதுக்காக தண்ணி குடிங்க. பகல் முழுவதும் அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகரா என்ற அரோகரா கோஷத்தை உங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருங்க. அல்லது ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்ற சிவபெருமானின் பஞ்சாட்சர மந்திரத்தை மனசளவுல 108 முறை சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நீங்க உங்களுடைய வேண்டுதலை மனசுல நினைச்சு சொல்லணும். அப்பா, நான் இது நிறைவேற வேண்டும் என்கிறதுக்காகத்தான் இந்த விரதமே இருக்கிறேன், எப்படியாவது எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நீங்க இந்த மந்திரத்தை சொல்லணும். முருகப்பெருமானை வழிபாடு செய்யறவங்க முருகப்பெருமான மனசுல நினைச்சு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு வேண்டிக்கிட்டு ஓம் சரவணபவ என்ற முருகப்பெருமானின் மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. காலை முதல் மாலை வரை 108 முறை 108 முறை எத்தனை முறை நீங்க சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லலாம். இப்படி இறைவனை வேண்டக்கூடிய நேரம் தவிர்த்த மற்ற நேரத்திலையும் நீங்க உங்களுடைய வேண்டுதலை முன்னிறுத்தி பகவானுடைய நாமத்தை ஜெபிக்கும் பொழுது உங்கள் வேண்டுதல் அதிவேகமா நிறைவேறும். இனி இந்த கார்த்திகை தீப விரதம் இருக்கும் பொழுது நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கார்த்திகை திருநாள்ல திருவண்ணாமலையில அப்பன் ஈசனும் அம்மை ஆதிபரா சக்தியும் ஒன்று சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரராக அருள் காட்சி தந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறாங்க. இந்த நாள்ல விரதம் இருக்கிறதுனால பிரிஞ்ச குடும்ப
உறவினர்கள் ஒன்று சேருவாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும். அடியை காண அரியும் முடியை காண பிரம்மதேவரும் சென்று தன்னால் முடியாது என்று ஆணவத்தினை துறந்த நாள் இந்த நாள்தான். அதனால நாமும் இந்த நல்ல நாள்ல நம்மளுடைய ஆணவம் கர்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மையப்பனை வழிபாடு செஞ்சா நம்ம நினைச்சது நடக்கும். திருவண்ணாமலை திருத்தலம் பல சித்தர்கள் வாழ்ந்த இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம். நாம அம்மையப்பனை இந்த நாள்ல தரிசனம் செய்யும் பொழுது அல்லது அவர்களை நினைத்து வீட்டிலேயே நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது சித்தர்களுடைய அருளாசி நமக்கு கிடைக்கும். இதனால தீராத நோயும் தீரும். அக்கினி ஸ்தலமாகிய இங்கு அண்ணாமலையார் தீபத்தின் ஒளியாக இன்றைய தினம் காட்சி தருவாரு. இந்த நாள்ல நாம விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய புத்தியில் இருக்கின்ற அழுக்குகள் வெளியேறி நம் மனதானது சுத்த நிலையை அடையும். அதே சமயம் படிக்கின்ற பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். ஞானத்தின் ஒளியானது அவர்களுக்கு கிடைத்து அவர்கள் வாழ்வில் நல்ல நிலைக்கு வருவார்கள். இந்த நல்ல நாள்ல அம்மையப்பன் ஒன்று சேர்ந்து இருவரும் ஒருவரே என்று ஒருமுகமாக காட்சி தந்த நாள் என்பதால அது அவர்களுடைய பரிபூரண நிலையை குறிக்குது. அதனால இந்த நாள்ல நீங்க எதை நினைச்சு விரதம் இருந்தாலும் அது பரிபூரணமா கிடைக்கும். இந்த வேண்டுதல் அந்த வேண்டுதல் என்று எது கேட்டாலும் பாரபட்சமே இல்லாம நிறைவேறும். கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம்ங்கிறதுனால கார்த்திகேயனாகிய நம் அப்பன் முருகன் தன்னை வளர்த்த தாய்மார்கள் 6 பேர் மீதும் உள்ள பாசத்தால தன் அன்னைக்கு நிகரான பக்தியை வெளிப்படுத்தும் இந்த பக்தன் கேட்ட வரத்தை கொடுப்பேன் என்று தானாக முன்வந்து வரம் கொடுப்பாராம். அதனால முருகப்பெருமானை முழு மனதோடு உள்ளன்போடு ஜெபித்தால் நிச்சயம் இந்த நாள் கேட்ட வரம் கிடைக்கும். இப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய நீங்க சாயங்கால நேரத்துல 5 மணிக்கே தயாராகணும். மறுபடியும் குளிக்க முடியும்னு நினைக்கிறவங்க குளிச்சுட்டு தீபம் ஏற்றுவதற்கு தயாரா விளக்கு திரி எண்ணெய் எல்லாவற்றையும் எடுத்து உங்க பூஜை அறையில வச்சு பூஜை அறையையும் தயார்படுத்திக்கோங்க. அப்படியே நீங்க டிவி முன்னாடி வாங்க அல்லது உங்க மொபைலை எடுத்துக்கோங்க. ஒருவேளை அந்த நேரத்துல கரண்ட் இல்லைன்னா என்ன செய்யறது? அதனால முன்கூட்டியே மொபைல்ல சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. டிவியில அல்லது மொபைல்ல திருவண்ணாமலையில கார்த்திகை தீப விழா நடைபெறும். அதை நேரலையா ஒளிபரப்பு செய்வாங்க. அதை வச்சு கண் குளிர காணுங்க. முதல்ல விநாயகர் வருவாரு, தரிசனம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சுப்பிரமணியரும் வள்ளி தேவயானையரும் வருவாங்க, தரிசனம் பண்ணிக்கோங்க. அவங்கள தொடர்ந்து அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மனும் அடுத்தடுத்து வருவாங்க, அவங்களையும் சேவிச்சுக்கோங்க. இப்பதான் மிக முக்கியமான நேரம். ஆமா, நாம 1 வருடம் காத்திருந்த சிவபெருமானும் பார்வதியும் இணைந்து ஈசன் தனது இடப்பாகத்தை அம்மைக்காக ஒதுக்கி அர்த்தநாரீஸ்வரராக எழுந்தருளும் அந்த காட்சி நம்ம கண்களுக்கு விருந்தா அமைய அர்த்தநாரீஸ்வரர் அந்த இடத்துல எழுந்தருள்வாரு. ஆமாங்க, வருடத்திற்கு ஒரு முறைதான் இதை பார்க்க முடியும். கண்ணார கண்டு மனசார ரசிச்சு வேண்டிக்கோங்க. இப்படியாக அர்த்தநாரீஸ்வரர் எழுந்தருளிய சில நிமிடங்களிலேயே உடனடியா மலைக்கு தகவல் போகும். மலையில இருக்கிறவங்க அந்த பிரம்மாண்ட தீபத்தை ஏற்றுவாங்க. இதுதான் ஒரு நல்ல சமிக்கை. உடனடியா ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோவில்லையும் தீபம் ஏற்றுவாங்க. சரியா 6 மணியா இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தீபம் ஏற்றக்கூடிய நேரத்தில் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று 3 முறை நீங்க சொல்லணும். அப்படி சொல்லிட்டு உடனடியா நீங்க உங்க வீட்டுல தீபம் ஏற்றணும். இனி தீபம் எப்படி ஏற்றலாம்னு பார்க்கலாம். முதல் 2 தீபத்தை நீங்க உங்க வீட்டு வாசல்ல தான் ஏற்றணும். வீட்டு வாசலில் தீபம் ஏற்றிய பிறகுதான் பூஜை அறையில தீபம் ஏற்றணும். பூஜை அறையில முதல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குத்து விளக்கை ஏற்ற வேண்டும். அதன் பிறகு நீங்க சிவபெருமான வழிபாடு செய்யறதா இருந்தா 5 தீபம் ஏற்றணும். முருகப்பெருமானை வழிபாடு செய்யறவராக இருந்தால் நீங்க சத்கோண கோலம் வரைந்து அதுல 6 விளக்க வச்சு விளக்கேற்றணும். குறைந்தபட்சம் 27 விளக்குகள் நீங்க ஏற்றணும். அதிகபட்சம் 100க்கு மேல எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் நீங்கள் வீட்டில் ஏற்றலாம். வீட்டின் பூஜை அறையில இருந்து படுக்கை அறை, ஹால், பால்கனி உட்பட எல்லா இடத்திலேயும் நீங்க விளக்கேற்றலாம். இந்த தீப திருநாளில் உங்கள் வீட்டில் நீங்க ஏற்றக்கூடிய இந்த விளக்கு மங்கள விளக்காகும். அதிலிருந்து வரக்கூடிய மங்கள ஒளி உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறையான ஆற்றல் அனைத்தையும் விளக்கி உங்களுக்கு நன்மையினை கொடுக்கும். அதனால கழிவறையில் கூட நீங்க 2 விளக்கு ஏற்றலாம். சமையல் அறையில் விளக்கு ஏற்றும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்க சமைக்க போறீங்க அப்படின்னா விளக்க குளிர வச்சிடுங்க. சில பேர் வீட்டுக்கு பின்னாடி சின்ன கிணறு இருக்கும். கிணறு இருக்கிறவங்க கிணற்றுக்கு மேலேயும் 2 விளக்கு ஏற்றுங்க. ஆடு மாடு வளர்க்கிறவங்க நீங்க ஆடு மாடுகளை கட்டக்கூடிய அந்த மாட்டு கொட்டாயிலையும் நீங்க விளக்கேற்றலாம். தொழில் நிறுவனங்கள், வேலை செய்யும் இடங்கள் மட்டும் இல்லாம நீங்க விவசாயம் பார்க்கக்கூடிய அந்த புண்ணிய பூமியில் கூட விளக்கேற்றலாம்.
இனி வழிபாட்டையும் விரதத்தையும் எப்படி சரியாக நிறைவு செய்வது என்பதை பார்க்கலாம். தீபங்களை எல்லாம் ஏற்றி முடித்த பிறகு நீங்கள் நெய்வேத்தியம் படைக்க வேண்டும். நெய்வேத்தியம் படைப்பதற்கு முன்பாக மஞ்சளில் சிறியதாக விநாயகரை நீங்கள் பிடித்து வைக்க வேண்டும். அதற்கு முன்பு இலை வைத்து நீங்கள் விரும்பிய நெய்வேத்தியத்தை படைக்கலாம். பழங்கள், சர்க்கரை பொங்கல் படையல் செய்யலாம். பொதுவாக தமிழகத்தில் திருக்கார்த்திகை திருநாளில் வட மாவட்டங்களில் அவல், பொரி, பொரிக்கடலை, சர்க்கரை போன்றவற்றை கலந்து இறைவனுக்கு படைப்பார்கள். தென் மாவட்டங்களில் பனை ஓலை கொழுக்கட்டை செய்து படைப்பார்கள். இதில் உங்கள் வழக்கம் எதுவோ அதை நீங்கள் பின்பற்றி அதன்படி நெய்வேத்தியம் படையுங்கள். மீண்டும் தீப தூப ஆராதனை காண்பித்து வீடு முழுவதும் சாம்பிராணி காட்ட வேண்டும். மீண்டும் ஒருமுறை தேவாரம், திருவாசகம், 108 போற்றி போன்றவற்றை படிக்க வேண்டும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், சண்முக கவசம், வேல்மாறல், முருகப்பெருமானின் 108 போற்றி போன்றவற்றை பாராயணம் செய்து உங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம். விரதத்தை நிறைவு செய்யும் பொழுது பால் பழத்தினை எடுத்து வைத்து அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகரா என்று 3 முறை சொல்லி, முருக பக்தர்கள் என்றால் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி அந்த பால் பழத்தை எடுத்து உண்டு விரதத்தை முடிக்கலாம். இந்த நல்ல நாளில் அதிகபட்ச விளக்கினை ஏற்றும் பொழுது விளக்கு தன்னால் குளிரத்தான் செய்யும். எனவே விளக்கு குளிர்ந்து விட்டது என்று பயப்பட வேண்டாம். அதை அபசகுணமாகவும் நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்படியாக இந்த நல்ல நாளில் இறைவனை முறைப்படி வழிபாடு செய்து முழு பலனையும் பெறுங்கள். உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற நானும் வேண்டிக் கொள்கிறேன். அந்த அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனோடு சேர்த்து அப்பன் கார்த்திகேயனின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இவர்கள் இருவரின் வழிபாடும் உங்கள் வாழ்வில் இரட்டிப்பான நன்மையை கொடுக்கும். நீங்கள் எதை நினைத்து வேண்டுதலை முன்வைத்து விரதம் இருந்தீர்களோ அது அனைத்தும் அப்படியே உங்களுக்கு நடக்கும். எனவே நீங்களும் இந்த விரதத்தினை இருந்து பயன் பெறுவீர்களாக. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் உறவுகளோடு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள பக்தி தகவல்களுக்கு நம்ம பக்தி பசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சிறந்த பக்தி தொகுப்பில் உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரை காத்திருங்க பக்தி பசியோடு. வணக்கம்.